திருச்சிற்றம்பலம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாணுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோர் திருச்சிற்றம்பலம். அண்டிபடிங்க என்ன நேற்று நாங்கள் திருவாசகத்து சைவ சித்தாந்தம் என்று பார்த்த நாங்கள் அது தொடர்ச்சி அண்டிவாசி 26 மனேய மலம் மாயே மலம் என்பது குணதத்துவம் முதல் பிரிதிவீரான தத்துவங்களையும் புவனங்களையும் அப்புவனத்துக்கு பொருள்களையும் குறிக்கும். மாயே மலம் அசுத்த மாயா தத்துவத்தையும் குறிக்கும். பிரகிருதி மாயா தத்துவத்தையும் குறிக்கும். அசுத்த மாயா தத்துவத்தை மயேயம் என்றும் பிரகிருதி மாய தத்துவத்தை பிருகிருதம் என்றும் வேறுபடுத்தி கூறுவர். இருப்பினும் இரண்டையும் மாயா மலம் என்று கூறுவது வழக்கு ஆகும். திருவதானகரி என்பது திருவதானத்தை செய்வது. திருவதானம் மறைப்பு கரி செய்வது. ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைகளை மறைக்கும் மர சக்திகளை அதிட்டித்து நிற்றலால் இறைவனின் பெண் குணங்களுள் ஒன்று ஆகிய அருளாற்றல் மரப்பாற்றல் எனப்படுகிறது. அந்த மறைப்பாற்றல் மும்மரங்களையும் அதிட்டித்து நின்று அவற்றின் தொழில்கள் அவற்றை ஈடுபடுத்தி பரிபாகம் வருவிப்பதால் அம்மறைப்பாற்றல் மலம் என உபசாரமாக கூறப்படுகிறது. அதிட்டித்தல் என்றால் இலக்கணமாக கொண்டு செலுத்துதல். உபசாரம் என்பது ஓமன் வார்த்தை, ஃபார்மாலிட்டி. அந்த ஆக்களை வந்த உடனே மோமன் கூறி வரவேற்கிறது. மலங்கள் 5 என்னும் சொல்லாட்சி இடம் பெற்றுள்ள திருவாசக பாட்டு வருமாறு: குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச்சில் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அந்தாமரமேனி பாப்பு இல்லாதவனே மலங்கள் 5 சுழல்வன் தயிரில் பெருகு மத்துறவே. இன்றைக்கு இந்த இது திருவாசகத்துல வந்ததல்ல, அது அவருக்கு நெடுகும் அது பாடம். மத்திடப்பட்ட மனம் தயிர்ல எப்படி மத்தில போட்டு கடைக்கிற மாதிரி அவற்ற மனம் மத்திப்படுதான். அதான் அவர் நெடுக உதாரணம். மாணிக்க வாசகர் மத்திடப்பட்ட தைரானேன் என்றுதான் நிற்கிறேன். அப்போ மேல ரோல் பண்ண ஆணவம் கண்மம் மாய என்னும் மும்மரங்களுள் அனாதியே விற்கு அறியாமையை செய்து ஆணவம். எனவே ஆணவ மரம் அனாதியே உள்ளது தெளிவாகிறது. உயிர்க்குள்ள உடல் கருவி முதலியவற்றை இறைவன் என்றும் உள்ள மாயையிலிருந்து தோற்றுவித்து வழங்குவதால் மாயாமலமும் அனாதியே உள்ளது என்பது புலப்படுகிறது. கண்மமலமும் அனாதியே உள்ளது என்பதை எப்படி அறிவது? இத்தடைக்கு விடை கூறும் முகத்தால் திருஞான சித்தியாரில் முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றது ஆகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும் என்று அருணந்த சிவம் அருளி செய்தார். சித்தியார் உள்ள இந்த பகுதிக்கு பொருள் வருமாறு: முன்னமே அனாதியே ஆன்மாவின் தன் ஆன்மாவை பொருந்திய மும்மலத்தொன்றாகிய மும்மலங்களில் ஒன்றாய் எண்ணப்பட்டு கண்மம் என்னும் மும்மலம் மூலங்காட்டி கார்நிலையில் உண்டு என்பதை காட்டும்படியாக காமிய மலமாய் நிற்கும் மூலகன்மத்தின் தொடர்பு கொண்டு நிகழும் பிரிவினைகளாக உள்ளது. இக்கருத்தை இன்னும் தெளிவுறுத்தும் பொருட்டு சிவஞான
போத சிற்றுரை 4ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்தின் இறுதியில் அனாதியே மலத்தை பற்றுதல் உயிரின் வினையாய் உயிர்குற்றங்களுள் வைத்து எண்ணப்படுவது. அனாதியே மலத்தை பற்றுதல் உயிரின் வினையாய் உயிர்குற்றங்களுள் வைத்து எண்ணப்படுவது என்று சிவஞான சுவாமிகள் அருளி செய்துள்ளார்கள். இதிலிருந்து அனாதியே உள்ள உயிர், அனாதியே உள்ள ஆணவ மனத்தை, அனாதியே பற்றிய உயிரின் செயல், அனாதியே மேல எல்லாம் அனாதி, உயிரும் அனாதி, இந்த ஆணவம் எல்லாமும் அனாதி. தொழிற்பட்டதால் உயிரின் செயல் மூல கன்மம் எனப்படுகிறது. படவே கன்மமும் அனாதியே உள்ளது என்பது தெளிவாயிற்று. அப்ப இவர் கன்மம் அனாதி என்ற முதலே உயிரோட இருக்கின்றான்னு சொல்றேன். ஏனென்றா வினிய கொண்டுதானே வருகுது. இல்ல ஆக்களும் கதை கேட்க சொல்றதானே முன் செய்த கன்மத்தாலான இது நடக்கும். ஏனெண்டா அடுத்த பிறப்பெடுக்க முதல் பிறக்க ஒரு உயிர் முதல் உடம்பு எடுக்கல அதுக்கு கன்மம் இல்ல. முதல் ஆனா எடுக்க கன்மத்தோடு தான் வருகிறது. சில நிகழ்வுகளால நாங்கள் பார்த்து சொல்றானே, ஐயோ என்ன நல்லாக்களுக்கு இப்படி நடக்குது, இந்த கெட்டதலுக்கு இப்படி நடக்குது, அவைக்கே அடுத்த பிறப்புலாம் இது போகுது. நாங்கள் முன்னு செய்தாலும் இப்ப துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்க. நல்லது செய்யறபடியா அடுத்த பிறப்புல நல்லது நடக்கும். இந்த பிறப்புல தீமையில் செய்யறவங்க அடுத்த பிறப்புல கண்டனங்கள் இருக்கு. உண்மையை திருவாசகத்தில் திருக்களுக்குன்ற பதியத்தில் 7வது பாடல் பிள்ளை வெளியில வரைக்கும் கன்மம் சேருது. கன்மம் கன்மத்துக்கு ஏற்றபடிதானே உடல் வருது. கன்மத்துக்கு ஏற்றபடிதானே கன்மத்துக்கு ஏற்றபடிதானே உள்ள பிறப்புல என்னென்ன பிறப்புல வாரம் வயிற்றுக்குள்ள இருக்கேக்கல ஆணவமலத்தோட இருக்கு. அந்த கன்மமும் உடலுக்குள்ளேயேதான் நிர்ணயிக்கப்படுது. என்னடா அந்த கன்மத்துக்கு ஏற்ற உடம்பு எல்லாமே வெளியில வர உடம்பு நம்ம எல்லாமே உடம்புக்குள்ள வச்சுதானே எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. உடல் தனுகரண புவன போகம் எல்லாம் தத்துவங்கள் உடம்புக்குள்ள வைக்காட்டியும்ல பிறந்தோடனே அந்த கன்ம வினையுடன் பிறக்கலாம். கன்மமும் அனாதியே உள்ளது என்பது ராணியக்கா. ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமான உடல், ஒருத்தருக்கு முழுமையான உடல், ஒருத்தருக்கு குறைவான உடல், கன்மத்தால வந்த உடல் என்று தானே சொல்லுவீங்க. அப்ப அது வேலை செய்யாது. பிராக்டிகலா நாங்க திங்க் பண்ணிக்க உள்ளுக்குள்ளதான். திருவாசகத்தில் திருக்குன்ற பதிகத்தின் 7வது பாட்டில் மயக்கம் ஆயதோர் மும்மலம் பலவல் வினைக்குள் அழுந்தவும் துயக்கு அறுத்து என ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கடல் தந்து என்று மாணிக்கவாசக பெருந்தகை அருளி செய்துள்ளார். இதில் மும்மல பலவினை பலவல்வினை எவரும் தொடர் ஆள் சிந்தனைக்குரியது. மும்மலம் என்பது ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மல காரியங்களை குறிக்கும். பலவினை என்பது அனாதியே குற்றத்தை குறிக்கும். அதான் கர்மத்தின்தான் அந்த பலவினை. அழுந்தவும் என்பது எளிமை காரணமான எளிமைன்றது என்ன? காரணமாக உயிர் ஆணவ மனத்தை பற்றி அதில் அழிந்து கிடந்ததை குறிக்கும். அழுந்தவும் துயக்கு மெலிவு தளர்வு. துயக்கருத்து என்பது அனாதியே உயிர்தானே ஆணவ மலத்தை பற்றியதனால் உயிரின் அறிவும் செயலும் அப்பற்று காரணமாக தொழிற்படாமையால் உயிர் தளவுற்றின்ற போது அந்த தளர்வை நீக்கும் பொருட்டு இரக்கம் ஒன்றே காரணமாக இறைவன் அனாதியே உயிர்க்கு நுண்ணுடலை தந்தருளியதை குறிக்கும். விளங்குதே? அந்த தளர்வை நீக்கும் பொருட்டு அந்த துயக்கரு என்பது அனாதியான உயிர் தானே ஆணவ மலத்தை பற்றியதனால் உயிரின் அறிவின் செயலும் அப்பத்துக்கு காரணமாக தொழிற்படாமையால் உயிர் தளர்வுற்று நிற்குமா இயலாமை. அதுக்கு தன்னுணர்வு இல்லை. அதுக்கு அந்த நேரத்துலதான அதை நீக்கும் பொருள் இரக்கம் என்ற காரணத்தினால் இறைவன் அனாதியே உயிர்க்கு நுண்ணுடலை தந்தருளியதை குறிக்கும். அந்த
பிறப்பு இல்லாமலும் இந்த இறந்த பிறப்பு இல்லாத அந்த கொஞ்ச நாளைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுமா இந்த ஆன்மாடுதான் சொல்லி உடல் இல்லாம. அதான் அவர் அந்த இறக்க காரணமாக உடலை கொடுக்குறேன். உடலை கொடுத்து அந்த உடலை வச்சு கொண்டு உங்களோட பாவ புண்ணியம் அந்த செய்த ஆன்மா சுத்தி முன்னேறுங்கள்னு சொல்றேன். ஆன்மா சுத்தி திரியும். மூலகன்மம் அனாதியாய் உள்ளது என்பதை திருவாசகம் இவ்வளவு துல்லியமாக தெளிவுபடுத்தி அருளியுள்ளது. உண்மைதான். திருவாசகம் தெளிவுறுத்தும் மற்றுமோர் அரிய சைவ சித்தாந்த நுண்பொருளை இனி காண்போம். நமக்கு கிடைத்துள்ள இந்த உடல் நமது முன்வினை காரணமாக வந்தது. அதான் அதை வடிவ சொல்லி இருக்கிறார் முதல்ல. இந்த முன்வினை நமது முன் உடலை கொண்டு ஆன்டி ராணியக்காவாசி கட்டு நீங்கள் 3 பேஜ் வாசிட்டீர்கள் 26ல இருந்து 20. ஏனண்டா நாங்கள் கொஞ்ச நேரம் தானே படிக்க போறோம். ஓகே, நான் ஒரு ஹெடிங் வருமோண்டு பார்த்தேன்னா வருது இல்ல. நமது முன் உடலை கொண்டு நம்மால் செய்யப்பட்டதே ஆகும். ஓகே, அத மிச்சத்தை வாசிங்க. ஆக உடலால் வினையும் வினையால் உடலும் வருகிறது என்பது தெளிவாகிறது. அவ்வாறாயின் இவ்விரண்டுள் எது முதலில் வந்தது என்னும் வினா எழுகிறது. வினையோ உடலோ? உடலால் வினையும் வினையால் உடலும். இவ்வினாவுக்கு விடை கூறும் வகையில் விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் வருதல்ல பாட்டுல, விச்சது விளைவு செய்குவாய் என்று மாணிக்க வாசக பெருந்தை அருளிச்சதுள்ளார். விச்சு அண்ட வித்து. வித்து என்பது இல்லாமலே மரத்தை விளைவிப்பாய் என்பது அந்த முட்டை முதல் வந்ததோ குஞ்சு முதல் வந்ததோ முட்டை கோழிதான் முதல் வந்தது, மரம்தான் முதல் வந்தது. நான் இது அப்பெல்லாம் வித்து இல்லாம மரம் முதல் அதைத்தான் இப்ப உங்களுக்கு முதல் விளங்கப்படுத்தி போட்டார். வினை இல்லாத உடம்பு முதல் உடம்பு எடுக்க போய் அங்க வினை இல்ல உங்களுக்கு, நீங்க புதுசு ஃப்ரெஷ். ரெண்டாவது உங்களுக்கு வினையோட. அது மாதிரி இறைவன் மரத்தை தான் முதல் படைத்தார், இல்லாட்டி கோழியைத்தான் முதல் படைத்தார், இல்லாட்டி எங்களோட உடலைத்தான் முதல் படைத்தார். அப்ப அந்த முதல் படைப்புக்கு வினை இல்லை. அதாவது முதல் பிறகு நான் விடியவும் உங்களுக்கு இதை என்ன திருமந்திரத்தில் நீங்கள் இந்த பிறப்பில செய்த உங்களோட நன்மை தீமையால வார அந்த கண்ம வினை தான் பிறகு உங்களுக்கு வித்தாக வரும். அதுதான் வித்து, அதுதான் முதல் மரம் தான் வந்தது. அதான் அந்த அத நாங்க படிக்க அத விச்சது இன்றியே விளைவு செய்வார். விச்சது வித்து விச்சது வித்து வித்து இல்லாமலே. தனா இன்னும் சொல்ல வந்தது, தனா சொல்லுங்க. அப்படின்னு சொல்லாம வித்து இன்றியே விளைவு சொன்னா வித்து இல்லாமலே கடவுள் படைப்பாரு. அது அவருக்கு ஒரு கருத்து இல்ல. முதல் படைச்சது குஞ்சு மண்ட சொல்ல முடியா, கோழியன்னு சொல்ல முடியாது. ஒரு வித்து இல்லாம அந்த ஒரு கோழியோ குஞ்சியோ படைச்சு விட்டுட்டார். அதுக்கு ஒரு வித்து தேவையில்லை அவருக்கு. வித்து இல்லாம உண்டாக்குவார். அதுக்குதான் அந்த வினை இல்லாதபடியா தான் அந்த வித்து இல்லாமல் வந்தது. வினை இருந்தா அந்த வித்து போட்டுதான் அந்த மரம் வந்தது. இல்லாட்டி அந்த வித்து இல்லாமல் அப்படியே அது வறுத்த வித்த என்ன முத்தி அடைஞ்சிருக்கு. வறுத்த வித்தன்னு சொல்லுவான். அது முளைக்காது, திரும்பி அந்த ஆன்மா திருப்பி முளைக்காது, திரும்பி வராது. வறுத்த வித்து போல அப்படியே முத்தி அடைஞ்சிடும். அது இறைவனோட சேர்ந்துடும். சரியே அதான மரம் முத்தியா வித்து முத்தியா முந்தியா மரம் முந்தியா வித்து முந்தியா என்னும் தடைக்கு பகுத்தறிவுக்கு ஏற்ற விடிய சைவ சித்தாந்தம் ஒன்றே அளிக்கும். இவ்விடைக்கு பிரமாணமாக திருவாசகம் மட்டுமே திகழ்கின்றது என்பதை காணும் போது நம்முள்ள பேருவை செய்யும். இறைவன் முதல் மரத்தை உண்டாக்கினான். அதன் பின்னே மரமும் வித்தும் ஆகிய முறைமை தோன்றின.
என்பது இத்திருவாசக பகுதியின் கருத்தாகும். அப்ப விச்சு இன்றியே என்றத வடிவ ஆழமா மனதுல நாங்கள் இனி பதிக்க வேணும். விச்சது இன்றியே விளைவு செய்வாய். வித்தில்லாமல் நீ இத படைச்சிட்ட. அப்ப இவ்விடைக்கு பெற பிரமாணமாக திருவாசகம் மட்டுமே திகழ்ந்தது என்பதை காணும் போது நம் உள்ளம் பேருவே உள்ளது. இறைவன் முதல் மரத்தைத்தான் உண்டாக்கினான். அதன் பின்பே மரமும் வித்தும் ஆகிய முறைமை தோன்றிற்று என்பது இத்திருவாசகத்தின் கருத்தாகும். வித்து இல்லாமல் மரம் எப்படி வந்தது என்னும் வினாவை எழுப்பினால், இறைவன் தன் அளப்பெரிய ஆற்றலினால் முதல் வித்து இல்லாமலே மரத்தை உண்டாக்கினார். தரா சொன்ன மாதிரி. பின்புதான் மரமும் வித்துமாகி முறைமையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பெருந்தகை விடை அளித்தருளின. இறைவன் திருவருள் உள்நின்று உணர்த்த இவ்விடையை பெருந்தகை அருளி உள்ளதால் மரமே முந்தி என்னும் விடை சரியானதென்றே நாம் கொள்ள வேண்டும். கவனிச்சாத்தான் அது விளங்கும். என்றாலும் இவ்வுண்மையை நிலைநாட்டுவதற்கு உலகியல் சான்று ஏதேனும் உண்டா என நம் உள் மனம் கேட்கவே செய்கிறது. இத்தடைக்கு விடை காண்பதற்கு ஓர் உலகியல் சான்றினை கூறலாம். வெற்றிலை செடியில் எந்த விதையும் இல்லை. விதை இல்லாமலே அதன் கொடியை நட்டோமானால் அது தழைத்து வளர்கின்றது. இதுபோல் பல செடிகள் உண்டு. ஆயினும் செடியோ மரமோ இல்லாமல் தோன்றிய விதை எங்கும் காணப்படவில்லை. செடி இல்லாத விதையை நாம் பார்க்கவில்லையாதலின் செடியே முந்தினதாக இருக்க வேண்டும் என்பது இதுதான் சரியான உதாரணம். இருக்க வேண்டும். புலனாறு இது கொண்டு மரமே முந்தியது என்று விடையறுத்தல் வேண்டும். அவ்வாறே கோழி முந்தியா முட்டை முந்தியா என்னும் வினாவிற்கும் கோழியே முந்தியது என்றே விடை கூற வேண்டும். அப்ப இனி நாங்க சைவ சித்தாந்தம் படிச்ச நாங்கள் இந்த பகுடிக்கு புக்காக்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் இனி கோழிதான் முந்தியது என்ற விடையில அதுல உறுதியா நிக்கணும். சரி, சைவ சித்தாந்த அடிப்படையில் சைவ சித்தாந்த அடிப்படையில் உடல் முந்தியா காரிய கன்மம் முந்தியா என்று எழுப்பப்படும் வினாவிற்கும் உடலே முந்தியது என்று விடை கூற வேண்டும். உடல் மாயாகாரியம். எனவே மாயை முந்தியா காரிய வினை முந்தியா என்று எழுப்பப்படும் வினாவிற்கு மாயை முந்தியது என்பதே விடையாகும். உடம்பு வந்தது மாயையில இருந்துதான். அப்ப அந்த மாயைதான் முந்தியது உடம்புக்கு முதல். அதுவும் சுத்தமாய முந்தியது. அதுக்கு பிறகுதான் இந்த அசுத்தமாயில இருந்து தான் உடல் வந்தது. சுத்தமாயில இருந்து வர இல்லை, அசுத்தமாயில இருந்து தான் தோன்றினது இந்த உடம்பு. கருணையே காரணமாக இறைவன் உயிர்களுக்கு மாயையில் இருந்து சூக்ம சரீரத்தை படைத்து வழங்குகிறார். எங்க இதை விட்டுட்டு போறீங்கள்? இவ்வுண்மையை சாத்திரக்கண் கொண்டு இனி காண்போம். அநாதி கேவலத்தில் உயிர்கள் அதை படித்து போட்டு கீழே வர வேணும். கீழே போயிட்டு இவ்வுண்மையை சாத்திர கண் கொண்டு இனி காண்போம். அநாதி கேவலத்தில் உயிர்களின் அறிவும் செயலும் இயக்கமின்றி ஆணவ மலத்தால் மறைப்புண்டு உயிர்கள் ஆணவ மலத்தை பற்றி கிடக்கின்றன. அப்பொழுது கருணையே காரணமாக இறைவன் உயிர்களுக்கு மாயையிலிருந்து சூக்கும சரீரத்தை படைத்து வழங்குகிறார். இவ்வாறு வழங்கப்படும் நுண்ணுடல் சூக்கும சரீரம். இது முதல் பிறப்பில சூக்கும சரீரத்தை முதல் கொடுக்குறான். ஆனா ரெண்டு பிறப்பு வரைக்கும் உங்களுக்கு சூக்கும உடம்போடுதான் நீ அது அந்த விளக்கம் இருக்க வேணும். முதல் உங்களுக்கு உடம்பத்தோட கேட்க முதல் சூக்கும சரீரத்தை இவ்வாறு சூக்கும சரீரம் எங்களுக்கு இறைவனால கிடைக்கப்பெறுகிறது. ஒரே மாதிரியாக இவ்வாறு வழங்கப்படும் நுண்ணுடல் சூக்கும சரீரம் எல்லா உயிர்களுக்கும் ஒரே
மாதிரியானதாக அமைவதால் நுண்ணுடல் வினை காரணமாக அமைவதில்லை என்பது பெறப்படும். இது இறைவனின் கருணை காரணமாக அமைவதாகும். நுண்ணுடலை பெற்ற பின்பே உயிர்கள் முதலில் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றன. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே அந்தந்த உயிர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற பரு உடல்களை இறைவன் வழங்குகின்றான். அப்ப விருப்பம் என்னண்டு வந்தது பிறகு அந்த அந்த முதல் படைக்கைக்குள்ள கொடுக்குற நுண்ணுடலை பற்றி நான் சொல்லல. பிறவி 2வது பிறவி எடுக்க விருப்பமா என்னது வேண்டா அவ உடலோட இருக்கைக்குள்ள செய்த அந்த நல்வினை செய்வினைக்குள்ளால வந்த அந்த விருப்பத்தை தான் இதுல சொல்ற மாதிரி எனக்கு படுது. அப்படியே ஆண்டி கர்ம வினைக்கேற்றதான் உடம்பு. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே அந்த உயிர்கள் விருப்பத்துக்கேற்ற பற்று உடல்களை இறைவன் வழங்குகிறார். பற்று உடல்ன்றது இந்த சூக்கும உடம்பு, நுண்ணுடல்ன்றது சூக்கும உடம்பு, பற்று உடல்ன்றது தூள உடம்பு. எங்களுக்கு நாங்க பாக்குற உடம்பு. ஒவ்வொரு உயிருக்கும் வெவ்வேறு பற்று உடலை இறைவன் அளிக்கிறான். அதுவே உயிர் முதலில் பெற்ற பரு உடல் ஆகும். அந்த முதல் பரு உடலில் நின்றே உயிர்கள் விருப்பு வெறுப்பு காரணமாக நல்வினை தீவினைகளை புரிய தொடங்குகின்றன. அதிலிருந்து இதிலிருந்து உயிர்கள் பரு உடலை பெற்ற பின்னரே வினைகளை தனாட்ட விடுவோம். என்னடா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தனா படிங்க. நீங்களும் 3 இல்ல நான் அவ 3 நான் 3 படிக்க சரியா இருக்கும். படிங்க. வினைகளை தன என்பது அது என்னன்னு தெரியல. அதை விட்டுட்டு அதன் பிறகு உடலால் வினையால் உடலும் வருகின்ற முறைமை ஏற்பட்டது. இவ்வுண்மையை போற்றிப்பாகருடைய என்னும் சாத்திர நூலில் போற்றிப்பாருடைய இயற்றியவர் யார்? உமாவத். பொற்புடை மாயை புணர்ப்பின் கண் முற்பால் தனிகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலால் வந்த விகாரத்தால் வினை 2 காட்டி அதனால் பிறப்பாக்கி கற்கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. இவ்வாறு உமாவதி சிவம் அருளி செய்துள்ள. இங்கு தனு என்பது சூக்கும உடம்பை குறிக்கும். கரணம் என்பது அந்த சூக்கும உடம்பில் அமைந்துள்ள மனமாதி அதுக்கு பின்னால மனமாதி ஆகியண்டதான். மனமாதியா ஒரு சொல்ல போட்டு ஒரு சொல்ல போட்டு ஆதி என்று சொன்னா அப்புறம் அதுக்கு பின்னால அந்த பெர்ரமுண்டை சொல்லணும். நீங்க சொல்ல தேவையில்ல, விளங்கினா சரி. மனமாதி அதாவது அகங்காரம் அதுகளைத்தான் சொல்லுது. அந்த கரணங்கள் 3ஐயும் குறிக்கும். இங்க அங்க இத சொல்லு இத மனத்தையும் இல்ல மனம் புத்தி அகங்காரத்தை தான் சொல்லுது. சித்தத்தை இருக்குல்ல மனம் ஆதியண்டா பிள்ளை மனதுக்கு பின்னால மனம்தான் ஆதியா இருக்கு. இல்ல அத சொல்ல இல்ல, அது அழிஞ்சு போச்சு. மனம் புத்தி இங்க சொல்லி இருக்கு. புத்தி அகங்காரம் நான் ஆதி என்னச்சன் இல்ல, புத்தி அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் 3 சொல்லுது. இங்க சித்தம் வராத, சித்தம் இப்ப இதுக்குள்ள கொண்டு வரையிலேன்னு. அப்ப இங்க தனி என்பது சூக்கும உடம்பை குறிக்கும். கரணம் என்பது அந்த சூக்கும உடம்பில் அமைந்துள்ள மனம் புத்தி அங்காரம் என்றும் அந்த கரணங்கள் 3ஐயும் குறிக்குது. சித்தத்தை பற்றி என்ன சொல்ல இல்ல. கொஞ்சம் பொறுங்க, வாசிங்க. நுண்ணுடல் வழங்கப்பட்ட பிறகு உயிர்க்கு நல்வினை தீவினை அறிவு ஏற்படுகிறது என்பதை சூக்கும சரீரத்தால் அந்த விகாரத்தால் வினை 2 காட்டி என்னும் தொடர் முன்னுக்கு ஒரு சொல்லுகள் அழிஞ்சிட்டு. எனவே வினை காரணமாக முதல் உயிர்க்கு உடல் வழங்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது. உடல் வழங்க சூக்குமம். இவ்வுண்மையை சிவஞான பாடியம் 2ஆம் சூத்திரத்தில்
அதிகரணம் தொடங்குவதற்கு முன்பே சிவஞான சுவாமிகள் ஆராய்ந்து வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வரிய சைவ சித்தாந்த நுட்பத்தை மணிவாசக பெருந்தகை அருளி செய்துள்ளமையால் அது சைவ சித்தாந்தத்துக்கு அவர்கள் வழங்கியருளிய பெரியதோர் அருட்கொடையாக விளங்குகிறது. இவ்வாறு தலை இயல்பு பற்றி திருவாசகத்தில் உள்ளவற்றை ஓரளவு சிந்திக்கலாயிற்று. இனி மல நீக்கத்துக்கு வழிகோலும் சாதனம் என்னும் வழிபாட்டு முறை பற்றி சற்று காண்போம். வழிபாட்டு முறை வழிபாட்டு முறை சைவ சித்தாந்தம் 4 வகை வழிபாட்டு முறைகளை வகுத்துள்ளது. அவை சரியை, கிரியை, யூகம், ஞானம் எனப்படும். இவற்றை மணிவாசக பெருந்தகை சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் செந்தமிழ் சொற்களின் முறையே அருளி செய்துள்ளார்கள். இவற்றுள் ஏதேனும் ஒரு நெறியில் உரைப்புடன் நின்றால் வீடு பேறு கிட்டும் என்பது பெருந்தகையில் கருத்து. இதனை சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று கிடந்து கிடப்பேனே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலகு நெறியேற்ற கோலம் காட்டி ஆண்டானே கொடியேன் என்றே கூறுவதே. கொஞ்சம் மேரி அடுங்க என்று திருவாசக பாடலால் காணலாம். சரியை என்பது சரீரத்தால் செய்யப்படும் தவமாகும். கிரியை என்பது சரீரத்தாலும் உள்ளத்தாலும் செய்யும் தவமாகும். யோகம் என்பது உள்ளத்தால் மட்டும் செய்யும் தவமாகும். ஞானம் என்பது சிவபெருமானையே அறிவால் நினைந்து செய்யும் தவமாகும். இவற்றுள் சரியை, கிரியை, யோகம் ஆகிய அன்பு நெறி என்றும் இறுதி கூறப்படும் ஞானம் அறிவு நெறி என்றும் கூறுவர். எல்லா பற்றையும் விட்டு சிவபெருமானை நேர்த்தி நிற்கும் அன்பின் முதிர்ச்சியே ஞானமாகும். எனவே ஞானமும் அன்பு நெறி என்றே கொள்ளப்படும். ஞானம் ஈசன்பால் அன்பு என்னும் சேக்கிழார் வாக்கு இதனை மேம்படுத்தும். நான்கும் வழிபாட்டு நெறிகள் என்று சிவாகமங்களில் வகுக்கப்பட்டிருப்பதனால் அவற்றுள் ஏதேனும் ஒன்றின் அன்பு மிகுந்து விட்டால் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது பொருத்த முடியதாகாது. இந்நான்கு நெறிகளிலும் இறைவனிடத்தில் அன்பு மீதூர்ந்து நிற்பது ஒன்றே வேண்டப்படுகின்றது. இத்தகைய அன்பு ஒன்றே பதிஞானத்தை வழங்கி வீடு பேற்றின உயிர்க்கு விளைவிக்கும். இவ்வுண்மையை நம்மனோர்க்கு தெளிவுறுத்தும் பொருட்டே கீர்த்தி திருவகள் அடியாருள்ள தன்பு மீதூர குடியாய்க் கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று பெருந்தகை அருளி செய்துள்ளார்கள். குடியாக கொண்ட கொள்கை என்பது சிவபெருமானத்து அன்பு மீதூர்ந்து நிற்கும் அடியார் உள்ளத்தினை இடமாக கொண்டு அவ்விடத்தை விட்டு நீங்க அமிழ்ந்தளிருக்கும் சிவபெருமானின் அருளிப்பாட்டினை குறிக்கும். சிறப்பு என்பது அவ்வாறு 4 வகை நெறிகளில் ஏதேனும் ஒன்றிலேனும் உரைப்புடன் சிவபெருமானத்து அன்பு மீதூர்ந்து நிற்கும் அடியவருக்கு அனைத்திலும் உயர்ந்ததாகிய வீடு பெற்றின இறைவன் வழங்குவான் என்பதை குறிக்கும். என்ன அந்த 4 வகை நெறியும்? சரிய கிரிய யோக ஞானம். அப்ப சரிய கிரிய யோகம் என்னத்தை தருகுது? அது முழுக்க அந்த இறைவன் இதயம், ஞானம் அறிவையும் தருது. அது அன்பு. அந்த மூன்றும் சரிய கிரிய யோகம் அன்பால கூடின அருளை தருகுது. இது ஞானம் அறிவை தருது. சிறப்பு. அவ்வளவு 4 சேர்ந்துதான் பதிஞானம். அது இறைவனை போய் சென்று அடையறதுக்கு வழிய காட்டுது. இந்த 4 சேர்ந்து இவ்வுண்மையை கருத்தில் கொண்டே சிவஞான போதம் 16ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்தில் பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணியும் என்று மெய்கண்டர் அருளி செய்தார்.
இதனை ஏமா மணிவாசக பெருந்தகை பக்தி நெறி என்று அருளிச் செய்தமையை கீழ்காணும் திருவாசகத்தில் காணலாம். முத்தினறி அறிவித்து மூர்க்கனோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம். முத்தினறி அதை திருப்பி படியும். முத்தினதி அறியாத அறிவித்தண்டு படிச்ச நீர் கீழ வாசனத்துக்கு டக்கண்டு போட்டீர். முத்தினறி அறியாத கடைசியா படிப்பான் பாட்டு. முத்தினறி அறியாத மூர்க்கனோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனியாண்ட அத்தன் எனக் கருளியவார் ஆரவிவார் அச்சோவே. பக்தி நெறி என்பது அன்பு நெறியாகும். சைவத்தின் அன்பு நெறி ஒன்றே 4 வகை நெறிகளிலும் உள்ளீடாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தும் பொருட்டே முத்தி நிலை பற்றி பேசும் அத்திருவாசக பாடலில் பக்தி நெறியினை சிறப்பித்து மாணிக்க வாசக பெருந்தகை அருளிச் செய்துள்ளார்கள். சிவஞான சித்தியாரில் ஞானத்தால் வீடு என்று வருவதைக் கொண்டு சரியை முதலிய மூவை அன்பு நெறிகளில் யோகம் இந்த அன்பு நெறிய ஞானம் அறிவு வீடு பேறு கிட்டாது என்றும் ஞானமாகிய அறிவு நெறியில் நின்றால் மட்டுமே வீடு பேறு அடைய முடியும் என்றும் சில உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். இது பொருந்துமாறு இல்லை. சிவஞான யாரில் ஈசன் யோக கிரியா சரியெனில் நின்றோர் ஊனமிலா முக்தி பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அங்கு நாதனே முன்னின் நணுகுவர் நட்டாளே. என்னன்னா சரியையில இருந்து சரியையில திருநாவுக்கரசர், கிரியையில திருஞான சம்பந்தர், யோகத்துல சுந்தரர், ஞானத்துல அவ தனித்தனி மார்க்கத்துல இருந்துதான் முக்கியம். முத்தி அடைஞ்சிருக்கிறார். ஞான நெறி என்பது வேறு, ஞானத்தால் வீடு என்பது வேறு. ஞான நெறியில் வரும் ஞானம் கேட்ட சிந்தித்தல் தெளிதல் பின்பு வரும் நிட்டை கூடுதலை குறிக்கும். ஞானத்தால் நெறி என்றது வேற, ஞானம் இந்த சரியகிரிய யோகம் ஞானம் என்றது வேற. அப்ப ஞான நெறியத்தான் இப்ப ஞானம் கேட்டல் சிந்தித்தல் நாங்க படிப்பேன். தெளிதல் நிட்டை கூடுதல் அதை குறிக்கும். ஞானத்தால் வீடு என்பதில் வரும் ஞானம் என்பது சிவபெருமானுக்கு அன்பு மீது நிற்கும் ஆன்மாவின் கண் பதிப்பிக்கப்படும் பதிஞானம் என்பதை குறிக்கும். ஞான நெறியில் நின்றவர்க்கு மட்டுமே வீடு பேறு கிட்டும். மற்றவர்க்கு வீடு பேறு கிட்டாது என்று கூறினால் திருக்கோயிலுக்கு பூமாலை புனைந்து ஏத்துவதும் சிவபெருமான் புகழை உரைப்பதும் திருக்கோயில் தூத்து மெழுகி உளவாரப்பணி செய்வதும் பயனற்றது என்றாகிவிடும். திருத்தொண்டு உழைப்பால் நன்னிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அண்ணலார் சேவடிக்குள் அமர்ந்திருந்தார் என்று சேக்கிழார் அடிகள் கூறியிருப்பதை இங்கு நினைவு கூர்வது பொருத்தமாகும். நீர் 3 பக்கம் பாட்டு இப்ப என்ன கிடைக்குது வரியா, நீ அவ வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, வழிபாட்டு நெறிகள் 4 என வகுத்துள்ள இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளன வருவா. வழிபாட்டு நெறிகள் 4 என வகுத்துள்ள சைவ சித்தாந்தம் அவற்றை வெளிப்படுத்தும் முறைகளை 3ஆக அமைத்துள்ளது. அவற்றை மெனத்தால் வழிபடுதல், வாக்கினால் வழிபடுதல், செயலினால் வழிபடுதல் என்பதுதான் மெனம், வாக்கு, காயம். அறிவு வழிபாடு இறைவன் குருவாக வந்து உணர்த்திய பின்னரே மலரும். இம்மூவகை முறைகளில் சிவபெருமானிடத்து அன்பு மீதூர்ந்து வழிபடுவதை குறித்து சிந்தனை நிந்தன காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு மணி வார்த்தை வாக்கு உண்மணி ஆக்கி என்று பெருந்தகை அருளிச் செய்துள்ளார்கள். சிந்தனை நின்றனக்காக்கி என்றால் மனத்தை நின் திருவுருவம் முழுவதையும் நினைப்பதற்கு ஆக்கி என்ற பொருள்.
கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என்றால் கண்களை உன் திருவடித்தாமரை மலருக்கு ஆக்கி என்று பொருள். மனத்தால் வழிபடுவது அக வழிபாடாகும். கண்களால் வழிபடுவது புற வழிபாடு. வந்தனையும் அம்மருக்கு ஆக்கி என்றால் அத்திருவடி மலர்களையே கைகளால் கூப்பி வழிபாடு செய்வது என்று பொருள். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்றால் வாயினால் உன் புகழை பாடிக்கொண்டு வழிபடுவது என்று பொருள். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாக்கால நிறைய செய்கிறோம். இவ்வாறு மனத்தினால் நினைத்தும் வாயினால் பாடியும் கண்களால் கண்டும் கைகளால் தொழிதும் வழிபாடு செய்வது மனம் வாக்கு காயங்களால் வழிபடுவதை காட்டுகிறது. மற்றொரு திருவாசகத்திலும் இம்மூவகை வழிபாடு பற்றி பெருந்தகை அருளி செய்துள்ளார்கள். அப்பாடல் வருமாறு: ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குலையேன் என்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தளிர் கோமான் நின் திருக்கோயில் தூவேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளே சார்பானே. அப்போது சுந்தரமூர்த்தி நாயன்ற தேவாரத்திலும் இந்த சதுராளே என்று வந்தது. அதாவது சதுராளே என்றது உடம்பால, அகம் குலைதல், அன்புருகள், அக வழிபாடு. சதுராளே என்ற உடம்பில்ல புள்ள கட்டித்தனத்தாலே அந்த கட்டித்தனம் தான். அந்த கட்டித்தனம் தான். சதுரம் என்று உடம்புக்கு பெரும். சரி, ஏர்டெல் ஏர்டெல் ஏர்டெல். நன்றி நன்றி நன்றி. ஏத்துதலும் புகழ்தலும் என்றது வாக்கினால் வழிபடுவர். மெழுகுதலும் கூத்தாடுதலும் என்பது காயத்தால் வழிபடுவர். மனம் மொழி மெய்களால் இறைவன் திருவடிகளையே நினைந்து வழிபடுவதை திருவாசகம் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறது. மேற்கூறிய மூவகை வழிபாட்டின் போது நமது உள்ளம் சிவபெருமானிடத்தை அன்பு மீது உருகி வழிபட வேண்டும். எவ்வாறு உருகி வழிபட வேண்டும் என்பதை பெருந்தகை அழுகே நின்பாள் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் களல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார் ஓடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. இதற்கு பொருள் வருமாறு: நின்பாள் அன்பாம் மனமாய் உன்னிடத்து அன்புமயமான உள்ளம் உடையவராய் மின்னார் பொன்னார் களல் கண்டு ஒளி பொருந்திய பொன்னணிய திருவடிகளை தரிசித்து அலர் சேர்ந்த மெழுகே அன்னார் தீயிடைப்பட்ட மெழுகினை போன்றவராய் தொழுதே உன்னை தொடர்ந்தோடும் தொடராதே வழிபட்ட நிலையிலே உன்னை பின்பற்றி தொடர்ந்தடைந்த அன்பரோடன் தொடர்ந்து வாராமல் அழுகேன் தனிமைப்படுத்தப்பட்டு அழுவேனாயினேன். பழுதே பிறந்தேன், எனவே என் பிறப்பு பாழ்பட்டு விட்டது. என் கொண்டு உன்னை பணியேன். இனி எதனை பற்றுக்கூடாக கொண்டு உன்னை வழிபடுவேன், ஒரு வழியும் காணேன் என்றவாது. வழிபாட்டு முதற்கண் வேண்டுவது அன்புமயமான உள்ளம். இறை அன்பினை அன்றி வேறு எதுவும் வழிபாட்டின் போது உள்ளத்தில் இருந்தால் இறைவன் அருள் பாலிக்க வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாது, இழந்து விடுவோம் என்பதை இந்த அருமைப்பாட்டு நமக்கு அறிவுறுத்துகிறது. இத்திருப்பாட்டில் தீயில் பட்ட மெழுகினையொத்த உணர்வு வேண்டும் என்று கூறி அருளி இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மெழுகு உருகும் போது தன் நிலையை இழந்து விடுகிறது. இறை அன்பு உள்ளத்தில் நிறைந்து இருக்குமாயின் ஆன்மா அதன் உணர்வை இழந்து நிற்கும். சிவபெருமானை என்று வேறு நினைவு உள்ளத்தில் இருக்குமாயின் இந்த நிறைவு ஏற்படாது. அதனால் வழிபாடு பயனற்றதாகிவிடும். இதில் பத்தியில் இடப்பட தோண வேண்டும். மெழுகும் முருகும் போது அந்நிலை இழந்து விடும். இறை அன்பு உள்ளத்தில் நிறைந்திருக்க ஆன்மா அதன் உணர்வை இழந்து நிற்கும். சிவபெருமானை என்று வேறு என்ன உள்ளது அந்த நிறைவு. அதனால் வழிபாடு பயனற்றது. அந்த எங்களோட வயது போப்போ நாங்கள் அந்த இறைவன் உள்ள எங்களோட மனதில் நிறைந்து நின்றால் கோயில்கள் அங்க இங்கெல்லாம் நாங்கள் போக வேணுமென்றது இல்லை. உண்மையை அதுக்கு முதல் இறைவனுக்கு முதல் மனத்திலே ஒரு இயல்பு வேணும். கஷ்டப்பட்டவை கண்டு இலகுறந்த மனம் கருணை காட்டுற உள்ளம் வந்தாதான் இறைவனிட்டையும் கருணை காட்ட வரும். மனுஷரை எல்லாம் வேண்டா ஒரு பயன் நடந்து கொண்டு கடவுள்கிட்ட மட்டும் கருணை காட்டினா அது கருணை அல்ல. இவ்வுண்மையை கருத்தில் கொண்டு சிவபெருமானை அன்றி வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடலாகாது என்று திருமுறை ஆசிரியர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தி அருளில் உள்ளனர். இந்த வகையில் மணிவாசக பெருந்தாயின் அருளிப்பாடுகளை குறித்து சற்று நோக்கும். குடிகடினும் உள்ளேன்
பிற தெய்வம் உன்னை எல்லாளங்கள் உத்தமினே. குடிகடினும் என்பது நாம் பிறந்த குடிப்பிறப்புக்குரிய பெருமைகட நேரிட்டாலும் என்பதை குறிக்கும். மற்றொரு தெய்வம் போற்றி திருவள்ளுவ சொல்லப்படும். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணை என நினைவனோ. போற்றி திருவள்ளுவர் 457. கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் உண்டென நினைத்து எம்பெருமாட்கு அற்றில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சுமாறே. இதோட முடிப்பான். பெருமாட்கு அற்றி இல்லாதது என்பது சிவபெருமான் அன்பு மீதூர்ந்து வழிபடும் போது தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் இழந்து போகாதவர் என்னும் பொருளை தரும். நமது உடைமை என்பது எதுவும் இல்லை என்ற உணர்வோடு வழிபடல் வேண்டும். சித்தாந்த சைவத்தின் இத்தலையாய கொள்கையை பெருந்தகை இவ்வளவு தூரம் வலியுறுத்துவதற்கு காரணம் சிவபெருமான் ஒருவனை ஐந்தொழில் ஆற்றுபவன் என்பதனாலே ஆகும். திருவாசகத்தில் சிவபெருமானின் பெருமையை நமது சிறுமியையும் ஆயிரக்கணக்கான இடங்களில் மணிவாசக பெருந்தகை கூறியுள்ளார்கள். திருமுறைகளை படனம் செய்யும் போதும் சிவபெருமான் நமக்கு செய்து வருகின்ற அளப்பெற நன்மைகளை நினைந்து நினைந்து நெஞ்சுருக வேண்டும். அப்படி உருகும் போது நம்மை அறியாமல் நமது உள்ளம் சிவபெருமானத்து மீது அன்பு கொள்ளும். இத்தகு நிலையில் சிவன் நம்பிரான் என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டானவன் நம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பெருசே எம்பிரான் தெரியும் பெருசு ஆவது என்னும் உணர்வு தலைப்படும். இதுவே வழிபாட்டின் பயனாகும். பரிசு தன்மை. சிவபெருமானும் ஆன்மாவும் அத்துவித நிலையில் இருக்கும் தன்மையையே வழிபாட்டின் முடிந்த பயன். இதனிலும் மேலான நிலை வேறில்லை. இவ்வுண்மையை தெளிவுறுத்தும் பொருட்டு சிவஞான மாபாடியம் 6ஆம் சுத்தம் 2ஆம் அதிகரணத்தில் சிவசமபாதம் மறுப்பு என்னும் தலைப்பின் கீழ் 12வது பத்தியில் சிவஞான சுவாமிகள் 39 அடுத்த நாளை படிப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.